ஐயா வாருங்கள் ஐயா வணக்கம். ஐயா இளவரச வணக்கம். நோயற்ற வாழும் குறைவற்ற செலவு பெற்று வாழ்ந்திரு. சபை பாத்தியா? சபை பாத்தே. எப்படி வணக்கம்? லட்சுமி ராஜபிரத சபை. லட்சுமி ராஜபிரத சபை. மாதா பிதா குரு அதோ தெய்வம் தாய் தந்தைமான அவர்களுடைய திருச்சபை. ஆமா இவப்பட்ட லட்சுமி ராஜபிரத சபைக்கு உண்டாவது ஆளை பார்த்தா விளாட மன்னனுக்கும் சுதர்சன அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளை மொத்தம் 2 பேருக்கு. இந்த ருத்ரகுமாரன் ஒன்று என் தங்கச்சி இருக்குது. ஆமாடா பாப்பா என் தங்கை பையனும் என் தங்கச்சி என் மேல அவ்வளோ பாசம். நான் கூப்பிட்ட உடனே எவ்வளவு அழகா குரல் கொடுக்க தெரியுமா? ஆமா தங்கச்சி கூப்பிட்டா அம்மா தங்கா ருத்தாரி ருத்தாரி மாமான்னு கூப்பிட்டு தங்கச்சி. ஆமா அது என்ன கூப்பிடுது மாமான்னு இப்ப கூப்பிடு அண்ணான்னு கூப்பிடும். அப்படியா? தங்கா ருத்தாரி மாமா நான் அண்ணன் தானே கூப்பிட்டேன். உங்க காதுல மாமன் வந்து போச்சுன்னா உன்ன மாமான் என்ன அண்ணன் கூப்பிடுது. ஆனால் இந்த ருத்ரகுமாரன் பாடகசாலையில பயின்று வருகிறேன். ஆனால் இந்த ருத்ரகுமாரன் வீதி வழியில நடந்து போனால் எப்படி பேசார்கள்? தோழா மாலை மார்பில்லாரே Thank you.
வண்ணமணி மாலை மாறுதலான வடிவில் அழகிய கொடியுரை பெரிய கண்ணியர்கள் கண்டு மனம் பாட அப்படி இத ருத்ரகுமாரன் வீதி வழியாக வந்தால் நாட்டு ஆனா இவனுக்கு அரமனை போனதான் பால் மணமா வச்சிருப்பாங்க. ஆமா ஆனா ஆறுமுகம் இப்போது மதிய நேரம் ஆகி விட்டது. பசி அதிகமா இருக்கு. வீட்டுக்கு போயிடும். அம்மா என்ன பால் குடிக்கணும். என்னடா அம்மா பால் கலந்து வச்சிருக்காங்க. கிண்ணத்துல நாட்டில் பசு கூட்டம் அதிகம். அதனால பால் கறந்து வச்சிருப்பாங்க. பிள்ளை வருவான் என்று ஆசையாக வச்சிருப்பாங்க. சரி ஆகட்டும். பாடல் தலை போலாமா? ஆகட்டும். வீட்டுக்கு அங்க பாத்தியா அலங்கத்தில் இது பாத்தியா அதை பார்த்தா யாரோ தமிழட்டு பூரா பொம்பளைங்களா ஆனால் இந்த தோட்டத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கிறது பெண்கள் எல்லாம் 400 இருக்கிறதெல்லாம் பொம்பளைங்களா எங்க அப்பா ஆளை காணும் அம்மா காணும் நாட்டில் உள்ளக்கூடிய சேனையை காணும் என் அம்மாவை காணும் ஆறுமுகம் எனக்கு பயமா இருக்கிறே கூட்டு வாப்போம் ஓ கண்டுபிடிச்சு அம்மா கண்டுபிடிச்சு உங்க அம்மா கூட்டு கூட்டு பார்த்தா அம்மா எங்க அம்மா எங்க அப்பா காணுது எங்க போறீங்க யாருக்கு தெரியும் என்ன உங்க அம்மா கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு இருக்குதா ஐடியா கண்டுபிடிச்சா எங்க அம்மாவை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் ராஜா விட்டு பிள்ளைல கண்டிப்பா தருவேன் மாட்டேன் அம்மா கண்டுபிடிக்கணுமா ஆமா ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் உலகத்தில் சொல்லுவாங்க கோய் அடிச்சா குஞ்சுக்கு பதறும் கோய் அடிச்சா குஞ்சுக்கு பதறும் கம்மியாச்சு குஞ்சாச்சா கோயிலுக்கு பதறும் ஒரு கொத்துறதுக்கு குஞ்சு போட்டு இவன் கோயில் குஞ்சு இவன் அடிச்சா அவன் அம்மா கிட்ட எங்க இருந்தாலும் இங்க ஓடியாரணும் போடு ஒண்ணு கண்ணை கண்டுபிடிச்சு வச்சு பாத்தியா என் கண்ணுக்கு முன்னாடி அவன் மாதிரி போராட போட்டு போட்டு அழகாச்சி வருகையா கூடி
ரெண்டு கிளை பிடிச்சி உழுகுறான் குஞ்சு மேல தட்டுமா அம்மா தனித்திருக்கிறாயே நான் தந்தை எங்கே சேனா சேனைகளில் ஆடவர் வீரர்கள் எங்கே சென்று விட்டார்கள் படை வீரர் எங்கே அம்மா தனிமையாக இருக்கின்றாயே ஆமா அப்பா எங்க நம் படை வீரர் எங்க வீரர்கள் எங்க நீங்க ஒரு பெண்கள் ஆச்சு தனிமையாக ஆமா அழகத்தின் மீது பெண்ணோட தரித்து நிக்கிறீங்களே என்ன காரணம் அப்படியா கண்ணே அப்பதே உனது தந்தையே அவரை நம்பிடும் வேலை கண்ணிலே கோவைகள் மகனே கற்பிதான் நன்னாதியல் உடனே அம்மா நான் பெற்ற செல்வமே அம்மா நேற்று தினத்திலே செங்கோடி காணகத்திலே மேய்ந்த பசு கூட்டங்களை வர்ணத்தில் லட்சம் பொருந்திய பசுக்களை யாரோ திருக்கத்தன் மடங்கு போய்விட்டார் என்று உன் தந்தை முதல் படை வீரர் அனைவரும் நேற்று நேற்று செங்கோடி காலகம் சென்று விட்டார்கள் ஆனால் இந்த நேரத்திலே படகோடி காலகத்திலே மேய்ந்த பசு மந்தைகளை வர்ணத்துக்கு லட்சம் பொருந்தியதை யாரோ துரியோதனன் படைக்கு போகிறார் என்று ஆவுகள் பேச்சிக் கொண்டிருக்கக்கூடிய கோடார்கள் வந்து என்னிடம் தெரிவித்தார்கள். இந்த செய்தியை கேட்டு அந்த படுபாவி ஆண்கள் இல்லையே அப்படின்னு தெரிந்து நம் நாட்டுக்குள்ளே புகுந்து மாடு போனால் போகட்டும் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜ தந்திரம் கூட்டி இந்த சேவையாகத்தை வைத்துவிட்டு பேன் சட்டையை மாட்டிக்கொண்டு வாழையாந்தி கொண்டு அழகத்தின் மீது வரிசையாக நாட்டிலே அப்படி வந்து ஆடவர் இல்லை என்று அதனால எங்களை அப்படி பார்த்தால் ஆண்கள் நாட்டில் இருக்கின்றார்கள் அப்படி வந்த வழியை பார்த்து திருப்பி அறிந்து போய்விடுவார்கள். நான் தான் ராஜதந்திரம் செய்தேன். நீதான் செய்த ஆண்கள் இல்லையே அதோட அடிக்கிறான் அதை எட்டி வளர்ப்பா ஒரு பிள்ளை அம்மா 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 நான் என்ன செய்கிறேன் அம்மா
என்னை பார்த்தா அவர் ஆம்பளையா தெரியா இல்லை சிங்கம் ஏண்டா கட்டுக்கணங்காத காளை மூடுவா என்ன ஆறுமுகா என்ன சொல்றேன் ஆகையினால் வடகோடி காலத்தில் இருக்கக்கூடிய பசுமந்தரை துரியோதனம் அடக்கிட்டு போறோம் சொன்னபார் அந்த பசு கூட்டத்தை எனக்கு ஒரு சாரதி பாத்துறா நான் போய் திருப்பி வரேன் இலையில ரசம் ஊத்துனாங்க அந்த ரசத்தே மடக்காத 3வது இலையில போய் பாயுது இவன் போய் மாட்டை மடக்கின்னு வரனா டேய் இங்க குடிச்ச பால் இங்க இருக்குது உதட்டல எங்க குடிச்ச பால் குடிச்ச பால் அப்படி சொல்லுடா இங்க குடிச்ச பால் இங்க இருக்குது உதட்டுல இருந்து இதுல கை வச்சா ஏய் குடிச்ச பால் உதட்டல அப்படின்னு சொல்லுவாங்க அவன் போய் மாட்டை மடக்கின்னு வரேன்னு சொல்றான் ஒரு சாரதி பாருமா அந்த பசு மந்தல நான் மடக்கி இழுத்துட்டு வரேன் பைத்தியக்காரா இதான் சமீபத்து அம்மா சின்ன பையன் சின்ன பிள்ளாது அப்படின்னு சொன்னேன் சப்போர்ட் பண்ணா நான் போறேமா கேப்பாடு கூட மதியம் சொல்லுவாங்க இன்னும் மூத்திர கூட துணி நானே இன்னும் தொய்காத கிடக்கு ஒண்ணுக்கு பெண்ணு அடிச்சா அதுக்கு வந்த வீட்டுக்கு சாப்பாட்டு பிள்ளைக்கு சாப்பிட வந்தவன் சண்டைக்கு போற நீ சண்டைக்கு போறமா சண்டைக்கு போற கிண்டி விட்டு போறவன் நீ சண்டைக்கு போறவன் இல்ல என்னமா மகனே அம்மா அம்மா நீ சண்டைக்கு போற சண்டைக்கு போன சொல்றேன். ஆமா நான் வேணாலும் சொல்லல. ஆனா நீ ஒண்டியா இருக்க. ஒண்டியா இருக்க. நீ உன்னை எப்படி அனுப்புவ? அதனால உங்க அப்பா வரட்டும். வர பார்த்து அவரோட சரி. அப்பாவோட அவரோட சரி. அப்படி கேட்டு அது ஏய் அப்படி கேட்டு அத குத்து ஆவு. அப்பா ஏய் ஏய் போடாடி மா. ஐயோ ஐயோ. யாரையாவது புள்ள காத்து மாறி சொல்றேன். ஊருக்கு போய் ஏறி மதுவா நானே. மத்தால கம்பெனி ஓனர் நீ ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஐயால புள்ளடா. போட போய் போடுமா. அம்மா அம்மா என்னை பார்த்து அறியாத பிள்ளை சொல்றேன். அறியாத பிள்ளை. அம்மா அறியாத பிள்ளை என்றுமே
கட்டுக்கடங்காத காயங்களுக்கு ஒரு சாரதி மட்டும் பார். அந்த பசு மந்தில நான் மறைக்கணும் வரேன். ஐயா போய் சொல்றேன். எனக்கு தீரம் இல்லையா? தீரம் இல்லையா? தைரியம் இல்லையா? அலாக்கியம் இல்லையா? எனக்கு வீரம் உண்டு. வீரம் உள்ளவனா? அம்மா வீரம் இருக்கு, தீரம் இருக்கு, தைரியம் இருக்குன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இருந்தாலும் நீ அறியா பையன், உன்னை அனுப்ப எனக்கு மனம் வரல. உள்ள மாட்டீங்கன்னா நசுக்கி எடுத்துருவாங்க. பாரினில் அதிக வீரன் வீர வல்லமை பேசுகிறாய். துண்டானே அவர் மேல கண்டறியாமலே பாரினில் அதிக வீரன் பலமுள்ள சேனையாச்சு. சூராதி சூரமுள்ள துரியன் புகழ் கம்பீரன் செல்வனே பொறுத்து தந்தையும் வருவான். அம்மா சொல்வது கேள்வி. ஏண்டா இந்த இவ்வளவு போய் நம்ம அது வரைக்கும் எப்ப மாடு போய் மாடு எங்க அப்பா இங்க வர வரைக்கும், எங்க அப்பா இங்க வந்து என்னை அழைத்து சென்று போற வரைக்கும் பசு மந்தை அங்க இருக்குமா? அம்மா வார்த்தை அம்மா வார்த்தை அறியாத பிள்ளை என்று வரை செய்தாரே பசுகளை காண மாட்டோம். அம்மா பாரும் எனக்கு ஒரு தாரடி தந்தா மன்னரும் தன்னையெல்லாம் காணுலகம் ஏற்றுவேன். அம்மா எனக்கு ஒரு சாரதி மட்டும் பார். சென்று ஒரே ஒரு இந்த ராயத்தை மட்டும் ஆளை மட்டும் ஆளை மட்டும் பார். தூள் தூள் ஆயிடுது பார். நீ ஓட்டுவியா? ஐயோ ஓட்டுவேமா? தாராளமா ஓட்டுவான். என்ன ஓட்டுவான்? சின்ன வயசுல கொஞ்ச நேரத்துல அந்த மூணு சக்கர வண்டி ஓட்டு கிடந்தான். ரவி ரவி என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்க மாட்டான் போல் இருக்கு. மகனே அம்மா கண்ணே அம்மா நான் பெற்ற செல்லமே அம்மா மகனே
என் மகனே மகனே உனக்கு வலு உண்டோ என் சுதனே சுதானே போடா துரிய ராஜன் புகழ்பெற்ற கெடி மன்னன் மன்னன். பொங்கும் கடலான எங்கும் சேனைகள் கண்கொள்ளா இடம் தங்கு பாராடா. அதாவது இப்ப கடல் இருக்கு கடலுக்கு சென்று இக்கரையில் இருந்து அக்கரையை பார்க்க முடியுமா? எங்க பார்த்தாலும் தண்ணியாதான் இருக்கும். அதை போல துரியோதன சேனைகள் கடல் தண்ணி நீர் எப்படி இருக்கின்றதோ அப்பே கொண்ட வலுத்த சேனை பட உள்ளவன். அம்மா சிறியவன். அம்மா கொஞ்ச நேரம் அறிவு இருக்குதா? புத்தி இருக்குதா? எச்சி வச்சோம் மாட்டானுடைய நாட்டுடைய பெருமையை பற்றி பேசுறாரு. நம்முடைய நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? இல்ல அவன் பெருமையை பேசுறியே. நமது நாட்டுடைய பெருமை உனக்கு தெரியுமா? இது என்ன நாடு இது? மச்ச தேசம். இந்த மச்சானோட பெருமை தெரியுமா? எதுக்கு சமம் தெரியுமா? அம்மா அமராவதி தேவலோகத்துக்கு சமமான நாடு நம்மளுடைய மச்ச தேசம். அதனால மாட்டவுடைய நாட்டினுடைய பெருமை பேசாமல் நம்மளுடைய நாட்டுடைய பெருமையை பார். தேவலோகத்துக்கு சமமான நாடு. உனக்கு அந்த கதையா ஒரு சாமி ஒன்று பாரு. அதான் பசுமதை நான் மறைய வரேன். அதான் எங்க அம்மாவுக்கு புத்தி இருக்குதா? அறிவு இருக்குதா? மன்னனே வாடா உலகில் உள்ள ஒரு மன்னருக்கு ஈடா தேறி தெரிந்தவன் தீர வகையை பேசி தேரும் சாரது யாரும் இல்லையே சோறுதே மனு கூறு உப்பு வைப்பாளா. நான் சொல்வது கேள். சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. கதைக்கண்ணா கடலாச்சிலே கடுபடி ஏற்றம் போட்டு ஏற்றிலே துணிவார் போல எதிரே பெருந்து நிறுவன தானமாக நடத்தி முடிப்பெருந்து வர வேண்டும் நடத்த. ஆனா ஒரு கடல் தண்ணி இருக்க அதை ஏத்தம் போட்டே நான் வடிச்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்றான். முடிப்பேன் என்று நிர்மல தானம் வைந்தா வர வேண்டும். புத்தியா மாறி போச்சா? என்ன செய்ய பேச்சு கேட்க மாட்டான். அதனால பைத்தியமே பண்ண ஒரு ஆள் வேண்டும். கடைசியா ஒரே வார்த்தை சொல்லுங்க. சரி அம்மா அம்மா பைத்தியமே பண்ண கடைசியா ஒரே ஒரு சொல்லுங்க. சொல்லு. அரவமும் சிறியதென்றால் அதன் விஷயம் பெரிதே என்பார். பாம்புல சின்ன பாம்பு என்ன பெரிய பாம்பு என்ன? எந்த பாம்பு கடிச்சாலும் வார்த்தை நல்லா இருக்கு. ஆனா செயல்ல காட்டுனது விஷயம் தான். ஆமா. விரையொன்று போன மீறி வேறொன்றும் பலன் தராது. எவ்வளவு பெரிய ஆலமரம் போட்டா சொல்லலையா காய்க்கும். காய்க்கும். அப்புறம் பின்ன அவர் வேற போட்டு அது புண்ணி இல்ல எத்தனை கொஞ்சம் வர தெரியுமா? அது பால் இருக்கு சூடா இருக்கும் சாப்பிட்டு சக்கரை தூக்கலா போட்டுக்கிறா. பால் சக்கரை தூக்கலா போட்டுக்கிறா. தண்ணி கம்மியா திக்கா தண்ணி கம்மியா பால் சக்கரை தூக்கலாக்கு தான்றான். குடிச்சு பார்த்தா தானே அப்படி சக்கரை போட்டு பார்த்தா தான் தெரியும். போய் வர ஈதல் பிடிக்கும். அதனால யாருமே கிடையாது. அதனால நம்ம பனிமாது இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் இருக்கு. பனிமாது இருக்கு. ஆமா. அத கூப்பிட்டு கேட்டு அந்த அம்மாக்கு யாராவது தெரிஞ்சாலும் இருந்தா அது மூலியமா கொண்டு வந்து விட்டா பதி நம்மளோட அனுப்பி வைக்கலாம் இல்லையா? அத நான் கூப்பிட்டு சொல்லிட்டு பனிமாது இருந்தா பனிமாது
அரசாங்கத்தில் பயமா வணக்கம் வணக்கம் ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகட்டும்மா. சபையில் வீற்றிருக்கக்கூடிய அருமையன் தாய் தந்தைமார்களுக்கும் தந்தைமார்களுக்கும், அறிந்த கனதனவான்களுக்கும் நம் கம்பெனி வாதியார் அவர்களுக்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அடியான் சிறந்தாண்ட வணக்கம். ஆனால் சபையின் முன்பாக சொந்த குலத்தோடு சொந்த முகத்தோடு விரித்த கூந்தலோடு வந்திருக்கின்றேனே நான் யார், என்ன விளக்கம் அப்படின்னு தெரியுமா? எப்பா என்னுடைய பெயர் வண்ணன் மகள் சைந்தரதி சாரணி பணிப்பெண் பூமாலக்காரி இப்படி சொல்லக்கூடிய 5 திருநாமதங்களை உடையவள் நான். ஆனால் அப்படி இருக்கின்றேன் ஒழிய நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இந்த கோலத்துல வந்துக்கிறேன். இந்த கோலத்துல ஏன் வந்துக்கிறேன்? இந்த கோலத்துல ஏன் வந்திருக்கிறேன் ஆமா அப்படின்னு சொன்னா எப்பா எப்பா ஒரு காலத்தில் நான் இந்த கோலத்தில் வந்திருக்கின்றேன். ஆமா நான் உண்மையான ஆள் யார் அப்படி என்று சொன்னால் பாஞ்சாலி என்று சொல்லக்கூடியான திரௌபதி. ஆமாப்பா. ஆனால் துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் ஆமா பாண்டவர்கள் லேசா வரவழைத்து சூது சொக்கட்டான் ஆடி நாட்டு ராஜ்யத்தை பறித்து அந்த சண்டாள பாவி துரியோதனன் ஆமா அந்த தம்பி துச்சாதனை விடுத்து என்னை வஸ்திராபரணம் செய்தான். செய்து 12 கால வனம் ஒரு ஆண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். 12 வருஷத்தையும் காட்டுல தொலைச்சோம். ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் கழிப்பதற்காக அஞ்ஞான வாசம் சொன்னா காட்டுல இருக்க கூடாது, நாட்டிலே இருக்க வேண்டும். நாட்டிலே இருந்தாலும் இன்னார்தான் பாண்டவர், இன்னார்தான் பாஞ்சாலி அப்படி என்று நாட்டில் உள்ள மக்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் அப்படி என்று கட்டளை. அவனிட்ட கட்டளைப்படி ஏன் இந்த உருவத்தில் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படி சொன்னா என் பதியான மன்னர் 5 பேரும் இது விராட தேசம். இந்த விராட தேசத்தில் பதியான மன்னர்கள் அடைக்கலமா வந்துட்டாங்க ஏற்கனவே. ஆமா நானு இந்த விராட தேசத்தில் இருக்கக்கூடிய விராட மன்னனுடைய மனைவி சுதேசனாதேவி அம்மனுக்கு நான் பணிமாதாக ஆமா தினந்தோறும் பூச்சி விடுவது, தலை சீவுவது, உத்தியோகவனம் சென்று மலைகளை குறைவது, சரந்து கொடுப்பது இதுதான் எனக்கு வேலை. இப்ப இங்க இருக்கிறேன். ஆனா இப்படி சரந்து கொடுக்கும் பொழுது எப்பா ஒரு காலம் இப்போ இந்த விராட தேசத்துல அந்த எங்க அம்மா எங்களோட மகாராணி இருக்காங்க சுதர்கனை, அந்த சுதர்கனைக்கு தம்பி கீர்ச்சகன் என் மீது ஆசைப்பட்டார். ஆமா ஆனால் என் மீது ஆசைப்பட்டானே தவிர என் பதியான மன்னவர் பலாயுனன் பீமசேன மகாராஜன் பலாயுனாக மறுவுரு தெரித்திருக்கின்றார். என்னிடத்தில் கட்டளையிட்ட உடனே அவர் வெள்ளைக்கால் மண்டபம் அழைத்தார். அப்படி சொல்ல வெள்ளைக்கால் மண்டபத்தில் அந்த கீர்ச்சகன் அவங்க தம்பி உபய கீர்ச்சகன் 4 பேர் அனைவரையும் கொன்று இப்போ சந்தோஷமா தான் இருக்கிறோம். அதனால வேண்டி இன்று தினம் 77 அம்மா அழைத்திருக்கிறாங்க. ஆமா பனிமாது வந்து நீ சொன்னபடியா அங்க பணி வாங்க கொண்டு வந்துட்டோம். வந்து விட்டதா? அது வந்து விட்டது. சரி வந்து வந்து வாயம்மா. ஓஹோ ராணியம்மா மணிமாது வணக்கம்மா. உனக்கு எது வணக்கம் தெரியுமா? ஆதாரமா உந்தன் பாதாரவிந்தத்தை உன்னை பார்த்தால் மகாலட்சுமி போல் தோணுகின்றது. உனக்கு நான் எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றேன் அம்மா. வணக்கம் வணக்கம். இன்று தினம் என்ன வர சொல்லிருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? ஓஹோ
அம்மா சொல்லுமா. நேரத்திலே செங்கோடு கானகத்திலே மேய்ந்த பசுமந்தைகளை பசுமந்தைகளே வர்ணத்துக்கு லட்சம் பொருந்தியதை ஆ, யாரோ திருக்கர்த்தன் மடக்கி போய்விட்டான் என்று மன்னன் முதல் அண்ணாக்கை கட்ட ஆண்கள் அனைவரும் தென்கோடி காலத்துக்கு சென்று விட்டார்கள். அப்படியா? ஆனால் ஆ, இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் வடகோடி காலகத்திலே மேய்ந்த பசுமந்தைகளை பசுமந்தைகளை யாரோ துரியோதனன் துரியோதனன் ஒண்ணு இந்த அம்மா ஏதோ தெரியலையம்மா பயந்து ஓடுறாங்களே அதானே என்ன உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே அவனுக்கு தெரியுமா உனக்கு இல்லம்மா, புரியாதுன்னு சொன்னா பயப்படுறேன் என்ன யாரு கட்டுன்னு பயப்படுறியே நான் ஒரு கொடிய பாவின் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு தெரியாதம்மா. பார்த்தது இல்ல. கேள்விப்பட்டிருக்க ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். நீ நேரா பார்க்கல பயப்பட வேண்டியதான் அப்பேற்பட்ட ஒரு துரியோதனன் துரியோதனன். வடகோடி காலத்தில் வைத்த பசுமந்தைகளை வண்ணத்துக்கு விட்டு படுத்தியதை ஆ, மடக்கி போகின்றார். அப்படியா? அதை கோனார் மூலியமாக நான் தெரிந்து ஆ, விசனத்தோடு அழுது கொண்டிருந்தேன். சரி. என் மகனாக கூடிய ருத்ரகுமாரன் ருத்ரகுமாரன். ரவிச்சாலை பாடசாலையை விட்டு அப்படியா? மதிய பெண்ணுக்கு வீட்டுக்கு வந்தா ஆ. என்னம்மா இப்படி அலங்கோலமா இருக்க சரிங்க. இப்படி ஆண் தடுத்திருக்கியே ஆ. அப்படின்னு கேட்டான். சரியம்மா. விவரத்தை சொன்னேன். ஆ. எனக்கு ரதம் ஓட்ட ஒரு ஆள் இருந்தால் ஆ. நான் தன்னை வென்று மடக்கி வருகின்றேன். அப்படியா? அப்படின்னு அடம் பிடிக்கிறா. சரிம்மா. அதனால ஆ. உனக்கு ஏதாவது ரதம் ஓட்ட ஆள் இருக்காங்க தெரியுமான்னு கேட்கதான் கூப்பிட்டு அவனுக்கு தெரியும் ரத சாரதி ஓஹோ, யாரா இருக்காங்க ரதம் ஓட்டுவதற்கு. ஆ. ஏம்மா, பாடக சாலையில நாட்டியம் செய்யக்கூடிய பேடி நாயகன் இருக்கின்ற